இன்னைக்கு இந்த முட்டை வச்சு ஆம்லெட் குழம்பு வைக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். செக்கில் ஆட்டின கடலைனா 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி போடுறேன். இதை போட்டு அப்படியே ஒரு ஓட்டு விடலாம். சோம்பு இதில் 1 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு, இதோட ஒரு 4 மிளகு, 3 கிராம்பு, 2 பட்டை, 4 வரமிளகாய், 2 கருவேப்பிலை பொடி போட்டுக்கலாம். இந்த அளவு கருப்பட்டுருச்சு. இதுக்கு மேல போதும், எடுத்து கொட்டிடலாம். இப்போ வறுத்த மசாலா செலவெல்லாம் கொண்டு பொடியா அரைச்சிட்டு வரலாம். இப்போ அந்த வர சட்டியிலே தண்ணி ஊற்றி வைக்கலாம். தண்ணி அப்படியே சூடாயிட்டு இருக்கட்டும். இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். தண்ணி கொதி வரட்டும். மேல ஒரு 10 முட்டை எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் உடைச்சி ஒரு பவுல்ல ஊற்றிக்கலாம். பெரிய வெங்காயம் 4 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கினதை அப்படியே போட்டுக்கலாம். அதில் முட்டையோட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கிறது அதோட சேர்த்துக்கலாம். மல்லித்தலை கொஞ்சமா அதோட சேர்த்துக்கலாம். அதோட பொடியா நறுக்கினா கருவேப்பிலை தலையும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் பாருங்க, ரவுண்டா கட் பண்ணி வச்சாச்சு. இதை கொண்டு அப்படியே இட்லி தட்டத்தில் கொண்டு போய் வச்சு முட்டை கலக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இதில் ஊற்றலாம். இப்போ தண்ணி காஞ்சி போச்சான்னு பார்க்கலாம். தண்ணி காஞ்சிடுச்சு. இப்போ இந்த இட்லி தட்டத்தை இது மேலே வச்சுக்கலாம். இது மேலே வச்சு பத்ததெல்லாம் கரெக்டாக போட்டு வச்சாச்சு. இந்த கலக்கி வச்ச முட்டையை அதெல்லாம் அப்படி ஊற்றிக்கலாம். அதில் இப்போ அது மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், வெந்து போச்சுன்னு பார்க்கலாம். வெந்து போச்சு. இதுலேருந்து இந்த தடத்துல மாற்றிக்கலாம். இப்போ செக்கில் ஆட்டினா கடலைன்னா ஒரு 25 மில்லிக்கு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தாராளமாக ஊற்றலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூனு கடலைப்பருப்பு, இப்போ கருவேப்பிலை 1 கொத்து, 4 தக்காளி அரைச்சி வச்சிருக்குது, அதை அப்படியே ஊற்றிடலாம். இப்போ வறுத்து அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சரியா போயிடும் மஞ்சள் நிறைய. 1 கப் அளவுக்கு அதோட தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டு நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் அப்படியே கொதிக்கிட்டோம். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. உப்பு பார்த்துக்கலாம். செம்மையா இருக்குது இந்த குழம்பு. இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இப்போ இட்லி சட்டில வேக வச்சோம் பார்த்தியா, அந்த முட்டையெல்லாம் எடுத்து ஒன்னொன்னே இதுக்குள்ள போட்டுக்கலாம். இப்படி ஒன்றா போட்டுக்கலாம். இல்லை இப்போ இதை அப்படியே கொண்டாரம் மூடி வச்சிடலாம். இப்போ இறக்கலாம், எடுத்து பார்க்கலாம். சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த கொத்தமல்லி தலையெல்லாம் அப்படியே தூவி விட்டுறலாம் உள்ள.
ஐயோ. முட்டை ஆம்லெட் குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். சரிங்களா? சூப்பர். செமையா இருக்குது. சூப்பரா இருக்குது. மறக்காம நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாப்பிட்ட உடனே அம்மா ஞாபகம் வந்து அதான் குழம்பு சட்டி. என் அன்பான சொந்தங்களே, இந்த குழம்பு போல இனிப்பும் காரமும் நிறைந்த வாழ்க்கை உங்களுடையதாக அமையட்டும். இந்த சேனலுக்கு ஆதரவு தந்த உங்க அனைவருக்கும் நன்றி.